லஞ்ச் கொண்டு வாமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இப்போதான் நீ பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்க. நீ என்ன அடுத்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணுப்பா. நல்ல பொண்ணு என்னம்மா, நம்ம வீட்டில் இருக்க பொண்ணை பாத்திர வேண்டியதானே. யாரப்பா சொல்ற? நம்ம மாமா பொண்ணு ரஞ்சனாவை தாம்மா சொல்கிறேன். எங்க அண்ணன் பொண்ணு ரஞ்சனாவே சொல்ற? ஆமாம்மா. கமலா, கமலா வாங்கண்ணே. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, உட்காருங்க. வாங்க மாமா, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100 மாமா. இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சரி மாமா, நீங்களும் அம்மா பேசிகிட்டு இருங்க மாமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. இருங்க, நான் காப்பி கொண்டு வரேன். காப்பி குடிங்கண்ணா. வீட்டில் அண்ணி பாப்பாலாம் நல்லா இருக்காங்களாண்ணா? நல்லா இருக்காங்கம்மா. நான் நம்ம குமாரை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஏம்மா, குமாருக்கு ஒரு நல்ல வரன் வருது, பேசி முடிச்சிடலாமா? அதை பற்றி தானே நானும் குமாரும் பேசிக்கிட்டோம். குமாருக்கு உங்கள் பொண்ணு ரஞ்சனாவை தான் பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணி வச்சுருவோமாண்ணா? ஏம்மா கமலா, நீ என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? குமாரை பற்றி தெரிஞ்சுமா என்கிட்டே என் பொண்ணை கேட்குற? எனக்காக பாருங்கண்ணா, எனக்காக கட்டி கொடுங்க, நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். இங்கே பாருமா, உனக்காக மாத்திரம்தான் நான் இதை யோசிக்க வேண்டியிருக்கு. யோசிச்சு உனக்கு நான் சொல்கிறேன். நான் கிளம்பட்டுமா? ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கண்ணா. நான் வரேம்மா. ரஞ்சனா, டிஃபன் கொண்டு வா. இந்த கொண்டு வரேங்க. இருமா ரஞ்சனா, குமாருக்கு நான் தோசை சுட்டு கொடுக்குறேன். நான் தோசை சுட்டு கொடுத்தா தான் குமார் பிடிக்கும். இருக்கட்டும் அத்தை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அத்தை, நான் சுட்டு கொடுக்குறேன். ஓகே ரஞ்சனா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. சொல்லியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு ஊட்டாதீங்கன்னு, ஏற்ற கேட்க மாட்டீங்க நீங்கள். உங்களுக்கே லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்கீங்க தானே. என் பிள்ளைங்களுக்கு இருமல் வந்தால் என்ன செய்கிறது? 2 பேர் இங்கே வாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், அம்மா என்ன சொல்லியிருக்கேன், பாட்டிக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? அவங்களே லொக்கு லொக்குன்னு இருமிட்டு தானே இருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே போயிட்டு புக் எடுத்து படிங்க. நான் நாளைக்கு டியூஷனுக்கு போகணும். ரஞ்சனா, ரஞ்சனா, காஃபி எடுத்துகிட்டு வா. ஆஃபீஸில் ஒரே வேலை. இந்த இவர் காப்பி ஒன்று தான் குறைச்சல். இந்தாங்க. ஏன் இவ்வளோ கோவமாக வைக்கிற? என்னாச்சு? இந்த வீட்டில் ஒன்று உங்கள் அம்மா இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். என்ன பிரச்சனை? அம்மா இங்கே வாங்கம்மா. என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஆஃபீஸ் போனால் அங்கே பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் உங்கள் 2 பேர் பிரச்சனை. என்னதாம்மா பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லையாப்பா. என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லையா? பிரச்சனையே இல்லையா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. துணி வச்சா குத்த சொல்கிறீங்க, பாத்திரம் கழுவினா குத்த சொல்கிறீங்க, வீடு கூட்டினா குத்த சொல்கிறீங்க, ஒவ்வொன்றுக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க.
என்னம்மா நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? நான் அப்படி நினைப்பேனப்பா. நீங்கள் சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானப்பா. வேணா சொல்லுப்பா, நான் முதியோர் இல்லத்துக்கு ஏதாச்சும் போய்க்கிறேன். நான் கரெக்டாக சொன்னேம்மா. நாளைக்கு உன் துணிமணிலாம் எடுத்துட்டு ரெடியாரு. உன்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல தான் விடுறது என் வேலை. ரஞ்சனா, குமார், வாங்க மாமா. வாங்கப்பா, உட்காருங்கப்பா, டீ கொண்டாரேன். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. எங்கம்மா என் தங்கச்சியை காணோம்? அம்மாவா? ரஞ்சனாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே சண்டை மாமா. அதான் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டேன். ஆமாப்பா, எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காங்கன்னு சொல்லி முதியோரத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம்ப்பா. குமார், இப்படிலாம் செய்ய உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசு கூசலையாப்பா? ஏன்பா, நீ ஒரு அனாதை, அது தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்கிறீங்க? நான் அனாதையா? ஆமாப்பா, குழந்தையே இல்லாதவங்க உன்னைய குழந்தையா எடுத்து வளர்த்தாங்க. உனக்கான கடமை எல்லாத்தையும் சரியா செஞ்சாங்க. நீ விரும்பினன்றதுக்காக என் பொண்ணையும் என்கிட்ட கெஞ்சி பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க சொத்தை பூரா உன் பேர்லையும் இந்த இருக்காளே என் பொண்ணு, உன் பொண்டாட்டி இவ பேர்லையும் எழுதி வச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டுட்டு அவங்க சொத்தை மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கலான்னு நினைக்கிறீங்களா? மாமா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்பயே போய் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாமா. முதல்ல போய் அதை செய்யுங்க. அம்மா, அம்மா, என்னம்மா பேச மாட்டேன்றீங்க? அம்மா, அம்மா, என் மேலே கோவமாக இருக்கீங்களாம்மா? மாமா சொல்கிறாருமா நான் அனாதைன்னு. நான் அனாதையாம்மா? அம்மா, இந்த அனாதைக்காம இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க. ஆனால் நான் உங்களை பாருங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உங்களை, நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மா. இந்த அனாதையை ப்ளீஸ்மா, இந்த அனாதையை ஏற்றுக்கோங்க. யார்ப்பா சொன்னது நீ அனாதைன்னு? நான் இருக்க வரைக்கும் நீ அனாதைலப்பா, நீ ஏன் பிள்ளைப்பா. அப்போ வாங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். அத்தை, என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. அம்மாவை பார்க்க வேண்டியவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அத்தை. வாங்க வீட்டுக்கு போகலாம் அத்தை. வாமா போவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். முதியோர்களின் பிள்ளைகள் வந்து கிரீடமாக இருக்காங்க. உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை வந்து தள்ளிவிடாதே. முதியோர்கள் எப்போவுமே வந்து நமக்கு வந்து பாரமாக இருக்க நினைக்கக்கூடாது. அவங்க நம்ம வீட்டுக்கு பிளெஸ்ஸிங் ஆனவங்க. நன்றி.